அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி. இது ஓர் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள்: ஊழையும் உப்பக்கம் காண்பார், உழைவின்றி தாளாதும் ஏற்றுபவர். தான் மேற்கொண்ட இலக்கில் எவர் ஒருவர் இடைவிடாமல் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறாரோ அவருடைய வெற்றிக்கு விதி என்று சொல்லக்கூடிய ஊழ்வினை தடையாக இருந்தாலும் கூட அந்த விதியையே வென்று ஒரு கட்டத்தில் வெற்றி பெறுவார் தன்னுடைய விடாமுயற்சியால் என்கிறார் தெய்வப்புலவர். இந்த குறளோடு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்ஆர்பியிலிருந்து, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு இப்போது கால்ஃபர் வந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்புறம் இப்போ குரூப் 2 குரூப் 4லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இனி நெக்ஸ்ட் இயர் 2025 தான் டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அதாவது குரூப் 2 குரூப் 4லாம். சரிங்களா? அது வரைக்கும் நமக்கு கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டிபிசியில் கிராஜுவேட் லெவல் ஏற்கனவே கால்ஃபர் வந்துருச்சு, நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அண்டர் கிராஜுவேட் லெவலில் கால்ஃபர் வந்திருக்கு. சரிங்களா? இந்த அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 12th ஸ்டாண்டர்டு சொல்கிறாங்க. சரிங்களா? 12th ஸ்டாண்டர்ட் அது முடிச்சிருந்தீங்கன்னா இது எழுதலாம். இந்த தேர்வை பொறுத்தவரை தமிழில் எழுதலாம். ஆங்கிலம் அப்படிங்கிற சப்ஜெக்டே கிடையாது இந்த பாடத்தில். சரிங்களா? இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போது எஸ்எஸ்சியில் ஜிடி பார்க்குறோம், அதில் கூட இங்கிலீஷ் இருக்குது, ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரும். பட் ரயில்வேயில் இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. சரிங்களா? தேர்வை நீங்கள் தமிழில் எழுதலாம். ஸோ நாம் இப்போது எக்ஸாமினேஷன் அந்த எப்போ ஓப்பன் ஆகுது, சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ லாஸ்ட் டேட்டு, சரிங்களா? எலிஜிபிள் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் எலிஜிபிள் என்ன, ஏஜ் லிமிட்டு, அப்புறமேல குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது லிசன் பண்ணுங்கள். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ, நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 20 அதில் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருச்சு செப்டம்பர் 21 ஓகேவா? அப்புறமேல பாருங்கள், லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20. சரிங்களா? டைம் பாருங்கள், அக்டோபர் 20. ஸோ அக்டோபர் 20 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஆனாலும் லாஸ்ட் வீக்லலாம் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனால சர்வர் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதனால் வாய்ப்பு இருக்கும்போது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிசி ப்ளஸ் எம்பிசி 2 பேரும் ஒரே கேண்டிடேட் தான். சரிங்களா? ஒரே ரிசர்வேஷனில் தான் வருவாங்க. என்ன ரிசர்வேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிசி அப்படிங்கிற ரிசர்வேஷன். அப்போது பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும். சரிங்களா? அப்படி ஓபிசி சர்டிஃபிகேட் கையில் இல்லை அப்படின்னா ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அல்லது 1 இயருக்குள்ளே உள்ள ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்திருந்தீங்கன்னா அதை வச்சு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு ஓபிசிக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையில்லை. பிசி எம்பிசிக்கு மட்டும் ஓபிசி சர்டிஃபிகேட். ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ணக்கூடாது சார் அப்படின்னா பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அப்படி என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குல்லையா, அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே வர மாட்டீங்க. ஓப்பன் கோட்டாவில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் பிசி எம்பிசி கேண்டிடேட்டு கம்பல்சரி ஓபிசி சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். டைம் இருக்குது. ஓகேவா? ரைட். அப்புறமேல என்னென்ன போஸ்ட் அப்படி சொல்லி பார்த்தோம்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, சரிங்களா? ட்ரெயின் கிளர்க்கு, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். சரிங்களா? இந்த போஸ்டெல்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்தது ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் இப்போது பாருங்கள், ஏஜ் லிமிட் பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள். ஏஜ் லிமிட் பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ஏஜ் லிமிட். அதாவது 18 to 33 ஏஜ் தான். சரிங்களா? ஆனால் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 2/1/1987 மற்றும் அதற்கு பிறகு பிறந்திருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. 1/1/1987 இருக்கக்கூடாது டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? 2/1/1987 மற்றும் அதற்கு பிறகு பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி பிசி எம்பிசி கேண்டிடேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2/1/1989 மற்றும் அதற்கு பிறகு பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி, அதாவது 1/1/1989 மற்றும் அதற்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி அன்ரிசர்வ் கேண்டிடேட் வந்து 2/1/1992 மற்றும் அதற்கு பிறகு பிறந்தவர்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா?
ஓகே. இதுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 33 தான் ஏஜ் ப்ளஸ் வந்து 3 இயர்ஸ் போட்டோம் அப்படின்னா 36 வயசு வரைக்கும் பிசி எம்பிசி கேண்டிடேட் ஓபிசி கேண்டிடேட் எழுதலாம். அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 33 தான் ஃபைனல். ஸோ அவங்களுக்கு 5 வருஷம் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 5 போட்டிங்க அப்படின்னா 38 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எழுதலாம். ஓகேவா. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேல எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் அந்த பிடபிள்யூபிடி, அப்புறம் ஆல்ரெடி அதாவது குரூப் சி குரூப் டியில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி விடோஸு கணவனால் கைவிடப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்தது ஃபீஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இது வந்து இங்கே பாருங்கள், அதர் கேண்டிடேட்ஸ், ஓப்பன் கேண்டிடேட்ஸ், பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ், அதாவது ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் 500 ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா 250 ரூபா கட்டுறது மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்புறமேல எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஓகேவா. எக்ஸாம் பேட்டர்ன் ஓகே. எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள், இந்த இருக்குது. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அதாவது சிபிடி மீன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சரிங்களா. இது சிஸ்டத்தில் தான் தேர்வு வைக்க போகிறாங்க. ஓகேவா. இது வந்து நீங்கள் குரூப் 4 எய்ம் பண்ணுறவங்க, குரூப் 2A எய்ம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா. அதுலேயும் குறிப்பாக தமிழ் வழியில் படித்தவங்க, கிராமப்புறத்துலேருந்து கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இதில் இங்கிலீஷ் சப்ஜெக்டே கிடையாது பாருங்கள். அதாவது மொத்தம் 1.5 ஹவர்ஸ் டைமு, 1.5 ஹவர்ஸ் சரிங்களா. டைம் வந்து 1.5 ஹவர்ஸ். ஓகேவா. அப்புறமேல பாருங்கள், இதில் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ். அப்போ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. மொத்தமே 100 கொஸ்டின்ஸ் தான். டைம் வந்து 1.5 ஹவர்ஸ். ஓகேவா. 1/3 அதாவது 0.33 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு தவறான விடைக்கும் 0.33 மதிப்பெண் வந்து லெஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கு மெத்தட் இருக்குது சரிங்களா. எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எதை அட்டன் பண்ணக்கூடாது, எதை அட்டன் பண்ணலாம், தெரியாமல் இருந்தாலும் எதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சைக்காலஜிக்கல் மற்றும் தர்க்க ரீதியான டெக்னிக் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள், இதனுடைய சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸில் நம்ம என்ன டிஎன்பிஎஸ்சியில் படித்தோமோ அதே தான் இருக்குது சரிங்களா. நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, அப்புறமேல ஜியாமெட்ரி அண்டு டெக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் நம்ம படிக்காத என்ன டிக்னாமெட்ரி கூட லைட்டாக படிச்சிருப்போம், இதில் ஸ்கூலில் படிச்சிருப்போம். பட்டு டிஎன்பிசிக்கு டிக்னாமெட்ரிலேருந்து அப்பப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி குரூப் 1 மெயின்ஸில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி ஜியாமெட்ரி மற்றும் டிக்னாமெட்ரி மட்டும் அப்டேட் பண்ணிக்க போகிறோம். மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக நாம் டிஎன்பிசிக்கு படிக்கிறதா. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் பாருங்கள், அனலாஜிஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பரு அண்டு அல்பபெட்டிக்கல் சீரீஸு, கோடிங் அண்ட் டீ கோடிங், இதுவும் நம்ம டிஎன்பிசியில் படிச்சிருப்போம். இதில் இல்லாததை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம், நம்ம அப்டேட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசியில் தனித்தனியாக படிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இதில் காமனாக இருக்கும் சரிங்களா. ஆனால் இது வந்து நம்ம ஸ்டேட் போர்டு புக்குலையும் அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல் புக்கையும் சிபிஎஸ்சி புக்கையும் கம்பேர் பண்ணோம்னா 80% அதில் உள்ள கண்டென்ட் இதில் இருக்கும் சரிங்களா. ஒரு 20% தான் கொஞ்சம் மாறுபடும். அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா போதுமானது. சிபிஎஸ்சி பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க சரிங்களா. நம்ம ஸ்டேட் போர்டு புக்கை படித்தாலே 70 to 80% வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்படியே சயின்ஸு கம்பல்சரி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸு சரிங்களா, பேசிக் கம்ப்யூட்டரு, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சரிங்களா, சோசியல் அண்ட் எக்கனாமிக், ஜியாகிரஃபி வருது, எக்கனாமிக்ஸ் வருது, எல்லா டாப்பிக்குமே இதில் வருது சரிங்களா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அதாவது எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜில் நடக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு 100 கொஸ்டின் 1.5 மணி நேரம் டெஸ்ட் நடக்குது. அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க சரிங்களா. ரிசல்ட்டு விட்டு கொஞ்சம் டைம் டூரேஷன் இடையில இருக்கும், நம்ம படிச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே. அப்போது
ரெண்டாவது ஸ்டேஜ் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் சார்? அதுக்கு என்ன சார் சிலபஸ்னால் சேம் சிலபஸ், அதே 1.5 ஹவர் டைமு, சரிங்களா? அதே 1.5 ஹவர் டைமு. சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் சிலபஸ், அதே சிலபஸ். பட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து அதில் 40 கேட்டாங்க, இதில் 50 கேட்குறாங்க. அதில் மேத்ஸ் வந்து 30 கேட்டாங்க, இதில் 35. அதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்து 30 கேட்டாங்க, இப்போ இதில் வந்து 35. சரிங்களா? அப்போ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 10 ரைஸ் ஆகுது, இதில் 5, இதில் 5 ஆக 20 கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. அப்போ 20 கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா மொத்தம் அதில் 100 கொஸ்டின், இதில் 120 கொஸ்டின்ஸ். சரிங்களா? 120 கொஸ்டின். ஸோ அந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து சும்மா ஒரு கேட்டு மாதிரி தான், அதில் உள்ள மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரேங்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 2 டெஸ்ட்டு தான், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மேத்ஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு வருது சார், அல்லது நான் அடுத்தவங்க சொல்லி கொடுத்தா நான் ஃபாலோ பண்ணி பிக்கப் பண்ணிக்கிறோம் சார் அப்படிங்கிறவங்க இதுக்கு 100% அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மற்றபடி மெமரி பண்ணுறது நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இதாங்க, இவ்வளோதாங்க. மற்றபடி இங்கே பாருங்கள், அதே சேம் சிலபஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதில் என்ன இருக்கோ அப்படியே வார்த்தை மாறாமல் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது, அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் சிலபஸ். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி ரெண்டுமே சேம் சிலபஸ். பட் கொஸ்டின் மட்டும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து 100 கொஸ்டின், செகண்ட் ஸ்டேஜ் வந்து 120 கொஸ்டின்ஸ். சரிங்களா? அப்போது ஆர்ஆர்பியில் அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனை வந்து இதுக்கு மட்டும் நான் வீடியோ போட்டு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2, சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் காத்திருந்தீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. இங்கிலீஷ் மீடியத்தை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எல்லா பக்கமுமே வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், அஃப்ராடு கூட அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு தான் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான வாய்ப்பு. இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்டே இதில் இல்லை, எஸ்எஸ்சியில் ஜிடியில் இருக்கிற மாதிரி. சரிங்களா? தமிழ்லேயே தேர்வு இருக்கும், தமிழ்லேயே எழுதலாம். நீங்கள் குரூப் 4க்கு நீங்கள் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா, அல்லது டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கில், சரிங்களா, நமக்கு ஒரு 50% நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதுமானது. நம்ம நிச்சயமாக 100% வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.